உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சாலையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட அலுவலகத்தில் கட்சியின் தேர்தல் பணிக்குழு மேலிட பொறுப்பாளர்கள் கூட்டம் தேர்தல் மேலிட பொறுப்பாளரும் முன்னாள் மண்டல செயலாளருமான சுசி கலையரசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன், மாவட்ட செயலாளர் ரவிசங்கர், மாநகர மாவட்ட செயலாளர் APR மூர்த்தி, ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன், திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் துரைவளவன், தமிழ்வேந்தன், சத்யன், செந்தில்குமார், மணிமேகலை, திருமாகுணவளவன், விஜயபாலன், ஆற்றலரசு, மாத்தூர்குமார், வெற்றி செல்வன், பொன்னரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சுப்பராயன் வெற்றி பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற இந்திய கூட்டணியுடைய வேட்பாளர் தோழர் சுப்பராயன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே மேலிட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்திருக்கின்றார்கள். 19 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழு திருப்பூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற சுப்பராயன் அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிப்பதற்கான யூகங்களை, யுத்திகளை பயன்படுத்தி எழுச்சி தமிழருடைய வழிகாட்டியபடி பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம்தான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் இன்றைக்கு வெற்றிகரமாக நடைபெறுவது போல நிச்சயமாக 40க்கும் 40 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம். எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள். ரவிக்குமார் அவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள். அந்த நிலையிலே 40 MPக்களும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சார்பாக 40 தொகுதிகளிலும் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழருடைய வழியிலே நின்று அவருடைய வழிகாட்டுதல்படி தேர்தல் பணி ஆற்றுவோம் என்ற உறுதிமொழி ஏற்க இந்த ஆலோசனை கூட்டம் தீர்மானிக்கிறது. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,